அதிக கசப்பும் அதிக துவர்ப்பும் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வோம். தானியம் என்று எடுத்துக்கொண்டால் சிறுதானியங்களும் மரபு அரிசி உணவுகளும் அன்றாட இருக்கணும். 20 வருஷமா நானும் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு சிறுதானியங்கள் பேசுபொருள் ஆயிடுச்சு. எல்லாரும் அதை பத்தி பேசுறோம், எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் வீட்டில் வாரத்துக்கு குறைந்தபட்சம் 3 நாட்களாவது சிறுதானியம் இருக்கான்னு கம்மிதான். ஏன்னா நாங்க புள்ளிவரங்களை பார்க்கும்போது எவ்வளவு டன் விற்பனை ஆகிறது தமிழ்நாட்டுல அப்படின்னு கூடியிருக்கு, பெரிய அளவுல கூடியிருக்கு. ஆனால் இன்னும் தேவையான அளவுக்கு ஒரு 7 கோடி மக்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இங்க இருக்காம இல்லை. அப்போ சும்மா லயிச்சுட்டு கை கட்டிட்டு பேசிட்டு எங்க ஊர் தாங்க ரொம்ப பிரமாதம் சொல்லிட்டு அப்புறம் போய் முருகனா ஒரு வெள்ளை தோசை போட்டு கூட அப்படின்னு வீட்டுல போய் சொல்லக்கூடாது. கட்டி சட்னி ஒண்ணு தேங்காயில மட்டும் அரைச்சு அப்படி கூட அப்படின்னு சொன்னோம்னா பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கும்.